ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராம கிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத் கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவயே. அன்னை சாரதா தொடர்கிறாள். சாரதாமணிக்கு நீராடி திளைப்பதில் தனித்ததோர் ஆனந்தம். ஜெயராம்பாட்டியில் இருந்த வரையில் ஆமோதர் நதியில் ஆற அமர முழுகி ஆனந்திப்பாள். ஆமோதர் ஆற்றை அவள் கங்கை கங்கை என்றே களிப்புடன் கூறுவாள். இப்போது காமார்புகூரில் ஹால்தார்புகூர் ஏரியில் விந்தை நங்கையர் எண்மருடன் நீராடும்போது நீந்தவும் கற்றுக்கொண்டாள். சுத்தமாக ஸ்நானம் செய்து ஈரமுடியை பிழிந்து நுனியில் மட்டும் முடிச்சிட்டு தன் புனலாடியதற்கு மாற்றாக காலை சூரியனின் கதகதப்பில் திளைத்து கொண்டு கண்ணாடி நெற்றியில் சிந்தூர குங்குமத்தோடும் துடியிடையில் குடத்தோடும் திவ்ய மங்கையர் 8 பேர் புடைசூழ சாரதை வீடு திரும்பிய காட்சி எப்படித்தான் இருந்திருக்கும்? ஓரகத்தி என்ற பதம் பண்டைய நாட்களில் சகோதரர்கள் தங்கள் மனைவியரோடும் குழந்தைகளோடும் ஒரே அகத்தில் இணைந்திருந்த பந்துத்துவத்தை குறிப்பதாகும். சாரதை மதனியோ மாதாவோ என்றபடி ஓரகத்திக்கு அடங்கியும் அவளுக்கு உதவியாகவும் சிட்டு போல காரியங்களை செய்வாள். அப்போது சாரதையின் கணவர் மாமியார் இருவருமே காமார்புகூரில் இல்லை. பெண்ணாக பிறந்தவர்களுக்கு புக்ககம் என்ற ஒன்றிடம் பிறந்தகத்தைப் போலவே பிரியத்தை வைக்க பழக்குவது பாரத பண்பு. இதன்படியே ஷியாமா சுந்தரி தேவி சாரதாவை காமார்புகூரில் மைத்துனர் ராமேஸ்வரரின் அகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தாள். புக்ககத்தினரை அரவணைத்து வெகு நல்ல பெயர் வாங்கிக் கொண்டாள் சாரு. சாரதையை விட 10 வயது சிறியவள் ராமேஸ்வரரின் பெண் லக்ஷ்மி. சித்தி சித்தி என்று லக்ஷ்மி தன்னையே சுற்றி வருமாறு செய்து விட்டாள் சாரு. இப்படி சில காலம் புக்ககத்தில் இருந்து விட்டு ஜெயராம்பாடிக்கு திரும்பினாள். அங்கே சில காலம் இருந்துவிட்டு மீளவும் காமார்புகூருக்கு வந்தாள். புகுந்தவிடம் பிறந்தவிடம் இரண்டுக்கும் பொலிவூட்டி வந்தாள். பிறந்த இடத்தில் அவளால் பொலிவு இருந்தாலும் வேறு விதத்தில் நலிவும் ஏற்பட்டு வந்தது. ஷியாமா சுந்தரிக்கு பல குழந்தைகள் பிறந்தன. அவற்றில் சில குழந்தைகள் குழிக்கு போயின. புத்திர சோகத்தில் அம்மா கதறி புலம்பியது சாரதையின் மலர் மனதை வாட்டி எடுத்தது. ஷியாமா பெற்று போடுவாளை தவிர அக்குழந்தைகளை எடுத்து வளர்த்தது முழுவதும் சாருதான். பட்டு மேனியும் பவள உதடுகளும் வண்டு கண்களுமாக விளையாடிய சின்ன உருவங்கள் மண்ணிலே மட்கியது சாரதையின் அடிவயிற்றில் சுரீல் என்று எரிந்தது. அடிவயிற்றில் கண்ட நோவுக்கு மேலாக கோமள சாரதையின் நுண்ணிய இதயத்தின் அடியிலும் ஒரு பலமான அடி விழுந்து நோவு உண்டாக்கியது. அவளது கணவரை பற்றி ஊரார் பேசிக்கொண்ட பேச்சுக்கள் அவளை தாக்கி துன்புறுத்தின. சாரு ஆம்படையானுக்கு பைத்தியம் முத்தி போச்சு தெரியுமோ? அம்பாளுக்காக அரைச்ச சந்தனத்தை தானே பூசிக்கிறாராம். அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடியே பாயசத்தை தான் குடிச்சிட்டு அப்புறம் விக்கிரகத்தின் வாயிலே கிண்ணத்தை கொண்டு போய் வைக்கிறாராம். ஷியாமா மாமியோட தங்க மனசுக்கு இப்படியா ஒரு மாப்பிள்ளை வாய்க்கணும்? சமர்த்து கண்ணு சாருவுக்கு இப்படியா ஒரு வெறி ஆமடையான் வாய்க்கணும் என்று ஊரிலே பேசியது சாரதையை உலுக்கியது. அந்த ஊரிலே பல பெண்களுக்கு கல்யாணமாயிற்று. அந்த கல்யாணங்களுக்கு சாரு சென்றால் 100 கண்கள் தன்னை பரிதாபத்துடன் மொய்ப்பதை உணர்வாள். அந்த பரிதாபமே அவளுக்கு பெரிய தாபமாக இருந்தது. ஷியாமா சுந்தரியின் பெருமூச்சுக்கள் அந்த தாபத்தை தூபமாக தூண்டிவிடும் காற்றாயின. ராமச்சந்திரர் மனதில் என்ன இருந்ததோ பகவானே அறிவார். எப்போதும் போல் அமைதியாகவே இருந்தார். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் சுரங்களில் வளைகள் தங்கும்
கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.